கேழ்வரகு மாவு 1 கப்பு கோபுரமா அளந்து எடுத்தீங்கன்னாக்க, கொஞ்சமா அதில உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 கப்புலேருந்து இருக்கிற மாரி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. சேர்த்து நல்லா கட்டி தட்டாம கரைச்ச பிறகு ஒரு நான்ஸ்டிக் பேன்ல போட்டுட்டு, அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, நல்லா கலந்து விடுங்க. அதில வந்து 1/2 டீஸ்பூன் நெய் இல்லன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. அத கலக்க, கலக்க, கலக்க நல்லா கெட்டிப்படும். நல்லா கெட்டி ஆகுற மாதிரி மாவு வந்து பளபளன்னு வெந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர வரைக்கும் நல்லா கலந்துட்டு, ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க. அதில போட்டு சூடா இருந்ததுன்னா, இன்னொரு தடவ அதில போட்டு பெசஞ்சிட்டு, ஒரு கேசரால்ல போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம மோதகம் செய்ற கருவிக்கு உள்ளார எண்ணெய் பூசிட்டு, இந்த மாவுலேருந்து அதுக்குள்ளார ரொப்பிட்டு, மத்தில வந்து ஒரு குழி மாரி செஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளார ஸ்டஃபிங் வந்து ஸ்பூன் உதவியால போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு உள்ள சீல் பண்ணிடுங்க. இத கவனமா பிரிச்சு எடுத்துட்டு, இட்லி தட்டுல வாழை இலைய போட்டு, அதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் பூசிட்டு, இந்த செஞ்ச மோதகங்கள் எல்லாம் அதில அடுக்கிக்கோங்க. இட்லி கொப்பரையில தண்ணி ஊத்திட்டு, அந்த ஸ்டாண்ட போட்ட பிறகு, செஞ்சு வச்சிருக்கிற மோதகம் வச்சிருக்கிற அந்த பிளேட்ட வந்து உள்ள வச்சுக்கோங்க. மூடியால மூடிட்டு, மேல வெந்து பளபளன்னு வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். கேழ்வரகு எள் மோதகம் தயாராயிடுச்சுங்க.